ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம் வீட்டிற்கு மகாலட்சுமியின் அருளும் சகல சௌபாக்கியமும் கிடைப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தினமும் நாம் வாசல் தெளிக்கும் பொழுது அந்த தண்ணீருடன் சிறிது மஞ்சள் கலந்து தெளிக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வைத்தால் மகாலட்சுமியின் அருளை பெறலாம். வீடு துடைக்கும் பொழுது அந்த தண்ணீரில் சிறிது உப்பு, மஞ்சள் தூள், ஜவ்வாது பவுடர் சேர்த்து துடைத்தால் கந்திஷ்டி விலகும். பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நேரத்தில் சாமி கும்பிடும் பொழுது முதலில் வாசல்படியில் விளக்கேற்றி விட்டு பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றினால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நிலைவாசலில் இரு பக்கமும் எலுமிச்சம்பழத்தை இரண்டாக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி வைத்தால் கந்திஷ்டி விலகும். வீட்டின் முன்பகுதியில் சோற்றுக்கற்றாழையை கட்டுவது நல்லது. நிலைவாசலில் மாவிலை தோரணங்கள் எப்பொழுதுமே கட்டி வைக்க வேண்டும். வீட்டின் உள்ளே துணி காய வைக்கக்கூடிய கொடிகள் கட்டவே கூடாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஜோதி ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.